ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா கடகராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் பௌர்ணமி யோகத்தோட, அதாவது பங்குனி உத்தரம் அன்று முதல் நாள் தான் ஏப்ரல் 1ஆம் தேதி தான் உதயமாகுது. அப்போ பௌர்ணமி சந்திரனோட உதயமாகக்கூடிய நாட்களில் இந்த மாதம் உதயமாகுதுங்க. அப்போ உங்கள் ராசிநாதன் முழுமையான பவர் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள்னு சொல்லலாம். அப்போ இந்த ராசிநாதன் சொல்லக்கூடிய இந்த சந்திரனுக்கு ஒரு பாடல் வரிகள் உண்டு. 3ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் அவன் அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நபராகவும், அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய பிடித்தமான ஒரு நபராகவும், இவர் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை நோக்கிய பயணத்தை ஏற்றுன்றீங்க. இப்போ இந்த நேர காலகட்டத்தில் அரசியல் சூழல்கள், பதட்டமான சூழல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் அரசியலும் இந்த நேர காலகட்டத்தில் நல்ல தேர்தல் களமும் உதயமாகிறதுனால கடக ராசியில் பிறந்த நபர்கள் உங்களை தேடி பிடித்து உங்களுக்குன்ற மதிப்பு மரியாதைகள் கிடைக்க போகுதுங்க. இது எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது, சந்திரனார் 3-5 சுத்த 5-11 தனித்திருக்க மாடப்பா மந்திரங்கள் செய்வான் காலை மகத்தான வாதமறு வைத்தியமாம் கூறப்பா குடும்பம் அது விருத்தியாகும் குவளை 8 எதிரிக்கு மார்பிலானே அப்படின்றீங்க. இந்த பாடலோட விளக்கம் என்னன்னாக்கா, சந்திரன் 3, 7, 9, 11ஆம் இடங்களில் இருந்து அவர் வளர்பிறை சந்திரனாகவோ பௌர்ணமி சந்திரனாகவோ நின்று ராஜகிரகத்தோட தொடர்புகள் பெற்றிருந்தால் அந்த மனிதன் இந்த உலகத்தில் அரசாளும் யோகத்தோடு செயல்படுவார். எதிரிகளை அடக்கி ஆளக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு மனிதர்களாக இருப்பார். இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறும். எதிராளிகள் இல்லாத ஒரு அமைப்புகள் உருவாகும் அப்படின்றத அந்த பாடலில் வருவீங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியே பௌர்ணமி சந்திரனோட பங்குனி உத்தரத்தோட இந்த மாதம் உதயமாகிறதுனால, அதுவும் உத்தர நட்சத்திரத்தில் இந்த மாதம் உதயமாகுதுங்க. உத்தர நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். அரசாங்கத்துக்கு மிக முக்கியமான ஒரு நட்சத்திரம்னா உத்திர நட்சத்திரம். அந்த உத்திர நட்சத்திரத்திலே சந்திரன் இருந்தால் இந்த மாத காலகட்டத்தில் அரசாங்கத்துக்கு பிடித்தமான பிள்ளையாகவும், அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஆளுமை படைத்த ஒரு நபராகவும் இந்த கடகராசி என்பர்கள் உதயமாகிறத பார்க்க முடியுதுங்க. இது எதுக்காக இவ்வளோ தூரம் நான் வெளிப்படையாக சொல்கிறேன்னாக்கா, கடகராசி என்பர்களின் வாழ்க்கையில் கடந்த 3 வருட காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் உள்ளான நபர்களாக இருப்பீங்க. செல்லா காசுகளாக செயல்பட காலகட்டங்கள் தான் சொல்லணும். என்ன காரணம்னா அஷ்டமச்சனியோட தாக்கங்கள், அதனால் மிகப்பெரிய தடை தாமதங்களாக இருந்திருக்கும். அதுக்கு ஈடுகட்டக்கூடிய காலகட்டங்களாக அடுத்த 3 வருட காலகட்டங்கள் இந்த கடகராசிக்கு ஒரு யோகம் நிறைந்த காலகட்டம் உதயமாகுதுங்க. தெளிவாக சொல்ல வரேன், இந்த கடகராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த நேரத்தில் அரசியல் களமும் சூடு பிரிக்கிறதுனால, ஒருவேளை உங்களுக்கு ஏதோ அரசியலில் பயணிக்கணும்னு ஆசைகள் இருந்தால் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை நல்ல ஜோதிடரை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு அதன் பின்னர் நீங்கள் அது சம்மந்தமாக முயற்சி எடுத்திங்கனாக்கா இந்த வருடம் மட்டும் கிடையாதுங்க, அடுத்த ஒரு 3 வருட காலகட்டங்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதுவும் இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு பேர் புகழ் கௌரவத்துக்கு குறைவில்லாத காலகட்டங்கள், பணம் பல வழியிலிருந்து உங்களோட பையை நிரப்பக்கூடிய காலகட்டங்கள், கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்வதற்கும் சுபகாரியங்கள் செய்வதற்கும் அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் வாங்கி வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான உகந்த காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாகிறத பார்க்க முடியுதுங்க. அடுத்தது ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருந்தால் வாக்குறுதிகள் மட்டும் யார்கிட்டையும் கொடுத்துடாதீங்க. இந்த நேர காலகட்டத்தில் இந்த காரியத்தை செய்து முடிக்கிறேன்னு மட்டும் கொடுக்க வேண்டாம். கொடுத்துட்டு போங்க, அந்த காரியத்தை செய்து முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா வாக்குறுதிகள் 2ஆம் இடத்துல கேது இருந்தால் வாக்குறுதிகளை குறிப்பிட்ட சொன்ன காலகட்டத்தில் முடித்து கொடுக்க முடியாது. அதனால் உங்களோட பேர் கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படலாம். அதனால் வாக்குறுதிகள் மட்டும் யார்கிட்டையும் கொடுக்க வேண்டாம். 8ஆம் இடத்தில் புதன் செவ்வாய் ராகு இணைவு இருக்கிறது. உங்களுக்கு 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைந்திருக்கிறது. குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கொஞ்சம் இல்லைன்ற மாதிரி தெரியும். அது இந்த மாதம் 2ஆம் தேதி வரலும் தாங்க. இந்த ஏப்ரல் 2ஆம் தேதி பிறகு இந்த 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு போக இருக்கிறாருங்க. அப்போ 5க்குரிய 9ஆம் இடத்துல போயிருந்தால் உங்களுக்கு உங்களோட குலதெய்வமே உங்களை நோக்கி வரக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அப்போ ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு பிறகு எந்த ஒரு புதிய முயற்சி வேணாலும் எடுத்து பாருங்கள், அதில் ஒரு அதிர்ஷ்ட அமைப்புகள் ஏற்படுத்தி தரும். குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உண்டு. அடுத்தது 9ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் சனி செவ்வாய் சூரியன் 9ஆம் இடத்துல இருந்தால் தந்தைக்கு கொஞ்சம் போதாத நேர காலகட்டம்னு சொல்லலாம். ஏன்னா 1ஆம் இடம்ன்றது தந்தை ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய இடம்.
அந்த தந்தை ஸ்தானம் சொல்லக்கூடிய 1ஆம் இடத்துல சூரியனும் சனியும் செவ்வாயும் இருந்தால் தந்தைக்கு உடல் பாதிப்புகள் வரும். நீரினால் பாதிப்புகள், சளி சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. தன் தந்தையின் உடல்நிலை மட்டும் கொஞ்சம் இந்த மாதத்தில் கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது வருகின்ற ஏப்ரல் 14ஆம் தேதி பிறகு சித்திரை மாதம் உதயமாக போகுதுங்க. தமிழ் புத்தாண்டானது பிறக்க போகுது. அந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி அன்று உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் உச்சபலம் பெற போகிறார். அப்போ தனாதிபதி தொழில் ஸ்தானத்தில் உச்சபலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் தன பிரச்சனைகளுக்கு தீர்வு மட்டும் இல்லாமல் தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டங்களானது உங்களுக்கு உதயமாக போகுதுங்க. அதனால் இந்த கடகராசி என்பவர்களுக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் திக்பலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் அரசாங்கத்தினாலையும் அரசாங்க பதவிகளில் ஒரு முன்னுரிமை பெற்ற ஒரு நபர்களாக இந்த கடகராசி என்பவர்கள் உதயமாக போகிறீங்க. அதே போல் 10ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் உதயமாக போகுதுங்க. இப்போ 10ல் சுக்கிரன் இருந்தால் மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க. பணம் பொருளுக்கு குறைவில்லாத ஒரு அமைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்புகளும் இருந்துகிட்ருக்கு. 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்ததுனால இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த நாட்டுக்கு அங்கேயே இருந்து இப்போ இருந்துகிட்ருக்கோம் சார், இந்த நாட்டு குடியுரிமைக்காக காத்துட்ருக்கோம்னாக்கா அதுக்கான வாய்ப்புகளும் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஏப்ரல் மாதம் அதாவது கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் அப்படின்றது முன்னோர்கள் நம்ம வச்சிருக்கிற பேர் என்ன, ஏப்ரல் ஃபூல், அதாவது ஏமாற்றத்துக்கு உண்டான மாதம் இல்லைங்களா. ஆனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆடம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, பின்னாடி ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் உங்கள் ராசி பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்குமே நல்லா தான் இருக்குது. நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு கடக ராசிக்காரர்களுக்கு கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னிவடியாக இருந்தது. இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது. அதாவதுன்றது எது கரடு, எது முரடு, எது இருட்டு, எது பகல், எது நல்லது, எது கெட்டது, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாமல் ஒரு நிலைமையில தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. பார்க்குறவங்க எல்லாம் கன்னிராசிக்கு நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு மேலே உங்கள் கஷ்டம் தீர்ந்து போயிடும், கடன் தீர்ந்து போயிடும், குடும்பம் நல்லா இருக்கும் சொல்கிறாங்க, நல்லது நடக்கலை. ஆனால் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்காரங்களுடைய நிலைமை கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்தது, என்னமோ உண்மைதான். அந்த நிலைமை இந்த மாதம் உங்களுக்கு மாறப்போகுது. சரிங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 மாற்றங்களை கொடுக்க போகுது. இதில் முதல் மாற்றம் என்னன்னா, அதாவது இந்த விசுவா வசு வருடம் கிட்டத்தட்ட 17 தேதி வரைக்கும் இந்த மாதம் இருக்கு. அப்போ இந்த வருடம் மாறி புது வருடம் பிறக்கப்படுவது, புது வருஷம் பிறக்குது இல்லைங்களா. அதாவது புது வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு கெட்டன்றது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு பராபா வருடம். இன்னைக்கு அதே மாதிரி பார்க்கும்போது புது வருடம் சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய தருணம் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போறார். சரிங்களா. இது ஒரு நல்ல வாய்ப்பாக உங்களுக்கு அமைப்போகுது. அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னா சந்திரன், நீர் ராசின்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக சந்திரன் வந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறதுக்கு மேக்சிமம் 2.25 நாள் தான் டைம் எடுத்துக்குவார். அப்படியேப்பட்ட சந்திரனை இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் வந்திருக்கக்கூடிய ஒரு தருணம் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் தான். காரணம் என்னன்னா இந்த சந்திரனுடைய வாரிசு மகன்தான் புதன். தன்னுடைய மகன் வீட்டிலேயே உங்க ராசி அதிபதி வந்திருக்கக்கூடிய தருணம் ஒரு அற்புதமான வாய்ப்பு. கடகராசிக்கு அதிபதி சந்திரன், சந்திரனுடைய வாரிசு புதன், அந்த புதனுடைய வீடு தான் கன்னிராசி. அப்ப கன்னி ராசியிலேயே தன் தாய்வே உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு தருணம் ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த மாதிரி வரக்கூடிய தருணத்துல உங்க வீட்டுக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, பொதுவாக சிம்ம ராசிக்கு அதிபதி எங்க இருக்கிறாருன்னா 9ல் உட்கார்ந்துருக்கிறார். 9ஆம் இடம்னா பாக்கிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். ஒவ்வொரு தடவும் ஒரு வாரம் கேட்போம், ஒரு வேண்டுதல் வைக்கிறோம், ஒரு குறிக்கோள் வைக்கிறோம். இது வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டம் போதும், இதுக்கு மேலே நம்ம இப்படிதான் வாழணும், இந்த மாசத்துல இருந்து நம்ம கிட்ட இருக்கிற தவறை சரி பண்ணிக்கணும், நம்ம இப்படி வாழணும் அப்படி வாழணும், ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். நிச்சயமா அந்த மாற்றம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல
ஒரு வளர்ச்சி நோக்கி போக போகுதுன்றது தான் உண்மை. ஏன்னா சூரியன் 9ஆம் இடத்துல 17 தேதி வரைக்கும் இருப்பார் பாக்கியஸ்தானத்தில். அதுக்கப்புறம் 18ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் இடத்துல இருந்து அவர் 10ஆம் இடம் பெயர்ச்சி ஆயிடுவார். 10ஆம் இடம் சொல்றது தொழில் ஸ்தானம். அப்போ முன்னாடி பார்த்தா நம்ம வளர்ச்சிக்கு நல்லதை கொடுக்குறாரு, 17 தேதிக்கு மேலே பார்த்தா நம்ம தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ பழைய வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சிக்கு, புது வருஷத்திலிருந்து தொழிலுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்குறாரு. அதனால் எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த விசுவவசு வருடமாக இருக்கட்டும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பராபவ வருடமாக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாருன்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வக்கரத்தில் இருந்தார். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தது என்னமோ உண்மைதான். ஆனால் அப்படி பார்த்தா இன்னைக்கு அந்த புதன் பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறாரு. அப்போ நிவர்த்தி அடைகிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மாற்றம் கொடுப்பாரு. முழுசும் மாற்றம் கொடுப்பாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா 8ஆம் இடம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் உட்காரும் போது சுலோவாக தான் வேலை செய்யும். சரி, 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடம் எப்போ மாறுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி மாறுறாரு. கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறாரு. மீனத்துக்கு போயாவது நல்லது பண்ணுவாருன்னா சுத்தமாக வேலை செய்ய மாட்டார். ஏன்னா அந்த புதன் பகவான் நீச்சம் அடைகிற வீடு பார்த்தீங்கன்னா மீன ராசி தான். சரிங்களா? தன்னோட தந்தை வீட்டுக்கு போய் தான் புதன் வந்து நீச்சம் அடைவார். ஏன்னா புதனுடைய அம்மா சந்திரன், அப்பா வந்து குரு. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குரு வீட்டில் போய் மீன ராசியில போய் புதன் வந்து நீச்சமாகிறார். அப்போ மீண்டும் அந்த நீச்சம் எப்போ நிவர்த்தி ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி நீச்சம் அடைவர், 30ஆம் தேதி தான் அவர் வந்து மறுபடியும் இந்த வக்கரத்திலிருந்து, அதாவது நீச்சத்திலிருந்து வெளியில் வராரு. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மீனத்திலிருந்து மேசராசிக்கு 30ஆம் தேதி வராரு. அப்போ அடுத்த மாதம் தான் உங்களுக்கு புதன் பகவான் ரொம்ப வேலை செய்வார். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் எப்படி இருக்கிறாருன்னா 10ல் இருக்கிறார். 10ல் சுக்கிரன் இருக்கிறதுனால நிச்சயமாக அவர் வந்து தொழிலுக்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். அப்போ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து தொழிலுக்கு 19 நாட்கள் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுவார். அது குறிப்பாக கல்யாணம் ஆகியிருந்ததுன்னா உங்களோட மனைவிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். இல்லை நான் ஒரு பெண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த உங்களுக்கே டைரெக்டாக உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். சுக்கிரன்னா ஒரு பெண்ணு. அதனால் எப்படி பார்த்தாலும் ஒன்று மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுவார், அப்படி இல்லைன்னா பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுக்கே டைரெக்டாக சப்போர்ட் பண்ணுவார். 19 தேதி வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அப்போ 19 தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார், லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். அதுவும் தன் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார். சொந்த வீடுன்னா ரிஷப ராசிக்கு வந்துடுவார். ரிஷப ராசியாதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். அவர் தன் சொந்த வீட்டில் வந்துட்டாருன்னா அடுத்தது வந்து அவர் ஆட்சியாக உட்காந்துருவார். அப்போ அடுத்தது வரக்கூடிய அந்த 11 நாளைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் சுக்கிரன் வந்து தன்னோட சொந்த வீட்டில், அதுவும் குறிப்பாக லாபஸ்தானத்தில் வந்து உட்காந்துட்டாருன்னா அப்போ உங்களுக்கு இந்த திருமண தடைகள் விலகிறது, தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள் விலகிறது, கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற கருத்து வேறுபாடுகள் சரியாகிறது. அது போக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் நமக்குள்ளார இருக்கிற அந்த தடைகள் விலகி நல்ல மாற்றங்கள் கொடுக்கறது, இது எல்லாமே ஏற்படும். சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் 8ல் இருக்கிறார். 8ல் இருக்கிற கிரகம் மோசம் தானே. செவ்வாய் 8ல் இருந்தால் எப்படிங்க நல்லது நடக்கும்? கடனை கட்ட முடியாதாச்சே அப்படின்னு நினைக்கலாம். பயப்பட வேண்டாம். செவ்வாய் பகவான் 2ஆம் தேதி அன்னைக்கு 8லிருந்து 9க்கு போகிறாரு. அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறாரு. அப்போ மீனத்துக்கு போய் செவ்வாய் பகவான் போய் உட்காரும் போது 9ஆம் இடத்துல உட்காந்துருவார். அப்போ 2ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் வந்து அவர் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது 9ஆம் இடத்துல தான் உட்காருவார். செவ்வாய் நல்லா இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனை குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வராத காசு வரலாம், அதாவது கொடுத்த காசு கட்ட முடியாத இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கலாம். அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு முயற்சிகள் கண்டிப்பாக ஏற்பாடு உங்களை தேடி வரும். அதனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் 2 தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார். முயற்சி பண்ணுங்க. அதாவது முயற்சி பண்ணுறவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்குமே தவிர கம்முன்னு உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த வாய்ப்பை தரமாட்டார். சரிங்களா? சிந்திச்சு செயல்படுங்க, உங்களோட காரியம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா குரு வந்து இப்போ உங்களுக்கு வேலை செய்ய மாட்டார். ஜூன் மாதம் 1ஆம் தேதி தான் குரு வந்து உங்கள் ராசிக்கே வராரு. சரிங்களா? இப்போ உங்கள் ராசிக்கு 12ல் உட்கார்ந்து இருக்கக்கூடிய குரு தன்னோட சொந்த நட்சத்திரத்துல தான் உட்காந்துருக்கிறாரு. ஆனால் 12ல் உட்கார கிரகம் பொதுவாக 6, 8, 12. அப்படி பார்த்தா உங்களுக்கு 12ல் உட்கார்ந்து இருக்கக்கூடிய குரு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் வேலை செய்ய மாட்டார்.
ஸ்லோவாக தான் வேலை செய்யும். அதாவது 4 நாள் முடிகிற காரியம் 10 நாள் ஆகும், 2 மாதத்தில் முடிகிற காரியம் 6 மாதம் ஆகும். அதனால் ஸ்லோவாக தான் வேலை செய்யும். கொஞ்சம் பொறுமையாகவே நீங்களும் இருக்கிறது நல்லது, சரிங்களா? எடுத்தமா கமத்தமான்ற மாதிரி பேசக்கூடாது, பேச வேண்டாம். ஏன்னா நம்ம வாய் தான் நமக்கு எதிரியாக நிற்கும். அதனால் எப்படி பார்த்தாலும் கடகராசிக்காரங்களுக்கு அதாவது அனுபவம் கலந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. இந்த மாதத்தில் நிறைய நீங்கள் அதாவது ஒரு சில இதில் கற்றுக்க போகிறீங்க, சரிங்களா? அதனால் இந்த மாதம் நிறைய அனுபவங்கள் கொடுக்க போகுது, நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறீங்க, ஒரு பாடமாக இருக்க போகுது இந்த மாதம். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் சொல்லுவேன், சரிங்களா? யோசிங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இண்டிவிஜுவலான ஜாதகம் நமக்கு நல்லா இருக்குதா அப்படின்றது ஒரு தடவை உங்கள் ஜாதகத்தை கொடுத்து பார்த்துக்கோங்க, சரிங்களா? அப்போ இதை தாண்டி உங்களுக்கு வந்து கரெக்டாக பார்க்கும்போது சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ சனி 9ல் இருந்தாவே பாக்கிய சனின்னு சொல்லுவாங்க. அப்போ சனி பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவராக இருக்கிறார். அப்போ நல்லவருன்னு சொன்ன குரு பகவான் சப்போர்ட் பண்ணல, கெட்டவர்னு சொல்கிற சனி பகவான் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, சரிங்களா? அதனால் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு நேரத்துலையுமே நமக்கு எதுவுமே சாதகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சாதகமாக இருக்கிற சில விஷயங்கள் சில நேரத்தில் நம்மளுக்கு பாதகமாக மாறிட்டு போயிடுது இல்லைங்களா? அந்த மாதிரி தான். அதனால் ஒன்றும் இல்லை, இண்டிவிஜுவலாக உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அந்தளவுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் ஒரு 60% ஒரு நல்ல மாற்றத்தை இந்த மாதம் நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா? இதை அனுபவித்து பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுசாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. அதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி பலமுறை இறையே. பொதுவாக மாதாந்திர டிவி என் அன்புக்குரிய நிர்வாகத்திற்கும் என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி இந்த வயதிலும் உண்மையைத்தான் சொல்லணும் என்று சொல்லக்கூடிய என் குருநாதருடைய திருவடியை வணங்கியும் கண்மணியகத்தில் என்ற நேயர் பெருமக்களுக்கும் பாதம் தொற்று பணிந்து 1/4/2026 ஆங்கில மாதம் ஏப்ரல் மாதத்துக்குரிய பலனை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன். அப்போ ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்குது. அதில் நேயர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியோட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது 2026 வரக்கூடிய ஏப்ரல் 14 வருடப்பிறப்பு. அதுக்கடுத்து வரக்கூடியது 23/4 நம்மை எல்லாம் நன்கு புரிந்து தெரிந்து அறிந்து ஜனநாயகத்தை பதிவு செய்யக்கூடிய நாள் அந்த 23, அது ஏப்ரல் வரும். அப்போ 14/4 பாருங்கள், அந்த ஓலை திருவிழா நடக்கும் இதில் கிறிஸ்துவர்களில். அந்த ஓலை திருவிழாவும் சரி, இந்த ரம்ஜான் பண்டிகையும் சரி, எல்லாமே இந்த ஏப்ரல் அப்படியே எல்லாத்தையும் ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி அழுத்து விட்டுருவாங்க. அப்படி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஏப்ரல். அப்போ ஏப்ரல் மாதம் மிக மகத்தான மாதமாக நம் மக்களுக்கு, நம் நேயர்களுக்கு நிச்சயமாக 12 ராசிக்கும் உள்ள பதிவை இப்போது தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்ல காத்திருக்கு. அடுத்து நாம் காண இருப்பது கடகம். காலபுருஷனுக்கு 4. கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த 1/4/2026 ஏப்ரல் மாதம் ஆங்கில மாதத்துக்குரிய இந்த நாட்கள் எப்போதுமே கடந்த காலத்தில் கசப்பான காலமாக இருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் இனிப்பான காலமாக மாறக்கூடிய தன்மை 90% உண்டு. உங்களுக்கு என்ன பார்த்துக்கணும், உங்கள் ராசிக்கு இப்போ குரு வந்து கண்டிப்பாக கூடி சீக்கிரம் உங்கள் வீட்டுக்கு வர்றாரு. அதை உங்கள் வீட்டுக்கு எப்படி வர்றாரு? 6/6 வர்றாரு. 6/6/2026 குரு உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு. சுகமான குரு மட்டுமல்ல, சொர்க்கத்துக்குரிய குரு மட்டுமல்ல, தனத்துக்குரிய குரு மட்டுமல்ல, உச்சத்துக்குரிய குரு. அப்போ உச்சத்துக்குரிய குரு அங்கிருந்து உங்களுக்கு 5, 7, 9ஆம் பார்வை விருச்சகத்தையும் மகரத்தையும் பார்க்குறாரு. இந்த தடவை விருச்சகமும் மாட்டிக்கிறோம், மகரமும் மாட்டிக்கிறோம். விருச்சிக ராசிக்கும் மகர ராசியில் கல்யாணம் ஆகாதவங்க யாருமே தப்பிக்க முடியாது. அந்தளவுக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய ஆண்டு, வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம், இந்த 4வது மாதம். அப்போ அந்த வகையில் கடகராசி நேயர்களுக்கு கடந்த காலங்களில் அன்பு, பாசம், நேசம், மதிப்பு, மரியாதை, திங்கிங் எல்லாமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் தான்.
எதையுமே நிலை இல்லாமல் இருப்பீங்க. எதையுமே உங்களுக்கு வச்சுக்கிற மாட்டீங்க. மனசில் எதையும் வச்சுக்கிற மாட்டீங்க. எதையாவது பண்ணணும், எதையாவது செய்யணும், அப்படி தான் நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இனிமேல் நினைக்கவே வேண்டாம். இனிமேல் திங்கிங் அதிகமாகிருங்க. ஆராய்ச்சி அறிவு இருக்கட்டும், ஆராய்ச்சி அறிவு இருக்கட்டும், அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு 1/4/2026 அரசியலாலும் சரி, ஏஜென்ட்ஸானாலும் சரி, அரசியல் ஏஜென்ட்ஸு, கவர்மெண்ட்டு, பழங்கள், சாறுகள், வெள்ளை சம்மந்தப்பட்ட பொருள், வெள்ளை சம்மந்தப்பட்டது அனைத்துமே, வெள்ளை சம்மந்தப்பட்டது இது எல்லாமே உங்கள் தானியங்கள் சம்மந்தப்பட்டது, தாய் சம்மந்தப்பட்டது, தாய்மொழி, தாய்நாடு, தாய்நாடு, தாய்மொழி பற்று, இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வரக்கூடிய நல்ல நேரம் உங்களுக்கு கடகராசிக்கு மிக அற்புதமாக வந்துவிட்டது என்றே சொல்லலாம். மீன் சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்டது, கேட்ரிங் சம்மந்தப்பட்டது, நெருப்பு சம்மந்தப்பட்டது, நெருப்புமே உண்டு, நெருப்புமே உண்டு. நீர் மட்டும் இல்லை, நெருப்பும் உண்டு. இப்போ நெருப்பு இருந்தால் நீர் குணமாகும். அப்போ நீர், நெருப்பு, பஞ்சபூதங்களில் மிக முக்கியமான ஸ்தலம். பஞ்சபூதங்க ஸ்தலம் மிக முக்கியமான ஸ்தலம் திருவானைக்கால். ஒரு முறை போயிட்டு வாங்க. ஒரு முறை போயிட்டு இன்னும் திருமணம் நடக்காது. அந்த கோயிலில் திருமணம் நடக்காது. அப்படிப்பட்ட திருவானைக்கால் ஜலத்துக்குரிய கோவில், கடகத்துக்குரிய கோவில். நிச்சயமாக அதே மாதிரி கற்கடேஸ்வரர் மிக அற்புதமாக இருப்பார். தானியங்கள், சாப்பாடு, டேஸ்ட்டு, வெளிநாடு, டீப் அப்ராடு கண்ட்ரி. 30 வருஷமாக இருக்குது சார். 30 வருஷமாக முன்னேற்றமே இல்லை சார். அப்போ தசாபத்தியை பாருங்கள், உங்கள் லக்னாதிபதியை பாருங்கள், தசாபத்தியை பாருங்கள், என்ன எப்படி இருக்குன்னு பாருங்கள். கேந்திராதிபதியை, திரிகோணாதிபதியை, இது எல்லாத்தையும் சர்ச் பண்ணிட்டு செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ணால் தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஏதோ சொல்கிறான், ஏதோ போகிறான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது. எந்த கொஸ்டினும் கேட்க முடியாது, ஜெயிக்க முடியாது. எந்த கொஸ்டின் நீங்கள் மனவிட்டு கேட்கணும். மனவிட்டு கேட்டால் மாற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல முறையில் நீங்கள் இந்த 1/4/2026 ஏப்ரல் மாதம் கடகராசி நேருக்கு மேற்கொண்டு தொழிலை நல்ல முறையில் செஞ்சுட்டு வாங்க. அங்கே இருக்கிற நட்சத்திரங்கள் அஸ்வதி, கடகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஏன்னா முடிய போகுது. அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம், பூசம் ஆயில்யம், புனர்பூசம் குரு, பூசம் அதை விட குரு, ஆயில்யம் குருக்கலாம், மிகப்பெரிய நட்சத்திரங்கள். அப்போ பூசம் புனர்பூசம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக போகும். இந்த ஆயில்யம் வந்துட்டு அப்படி இப்படி தாவும். அப்போ தாவும்போது என்ன ஆகும்? எதை நினைக்கணும்? ஆயில்யமா உடனே நினைக்கணும். எதை நினைக்கணும்? ஓம் குண்டலினி புறவாசனை சண்டமுண்ட விநாசினி பண்டிதச மனமணி வாராகி நமஸ்ததே. வாராகி வழிபாடு மஸ்ட். வாராகி வழிபாடு மஸ்ட். ஆயில்யத்தில் பறக்கிறவங்களுக்கு வாராகி, பூச நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு, சனீஸ்வர வழிபாடு. புனர்புருஷம் குரு நட்சத்திரம். அப்போ குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வரா, குரு சாத்தா பரபரமை, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. காயத்ரி மந்திரங்கள், மூல மந்திரங்கள், விநாயகருடைய மூல மந்திரம் படிங்க. விநாயகருடைய காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் பெஸ்ட்டு. மூலம் அப்படிப்பட்ட மந்திரங்கள்லாம் படித்து வந்தால் கண்டிப்பாக கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் கசப்பான நாட்கள் ஓடி இனிப்பான நாட்களாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஏன்னா நிச்சயமாக கடகத்தில், அதாவது சொல்லுவாங்க நிறைய, கடகம் கஷ்டப்படுது, கடகம் ரொம்ப சிரமப்படுது, எல்லை இல்லாத கஷ்டத்தை கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மறுபிறவி இல்லாத இந்த உலகுக்கு உதவியே செய்யன்ற குறிக்கோளாக இருக்கக்கூடிய இந்த குணத்திற்கு, தாய் தகப்பனை பார்க்கக்கூடிய குணம் கொண்டவருக்கு பூர்வ ஜென்மம் ஜனனி சன்ம சவிக்கானம் வர்த்தனை குலம் சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியம், அந்த பூர்வ புண்ணியத்தை கொடுக்கறதுக்கு முடிய இடமும் தாய் கடகம். அப்படிப்பட்ட கடகராசியை வழிபாடு செய்து கஷ்டமெல்லாம் நீக்கி நம்ம ஒரு முன்னேற்ற பாதையில் செல்வம் என்பதில் மாற்று கருத்தில் முன்னேற்ற பாதையில் சென்று ஆகணும். முன்னேற்ற பாதையில் நம்ம சென்று ஆகணும், வேறு வழி இல்லை. நீ அப்படித்தான் போய் ஆகணும். அப்படி போனால் நம்ம வெற்றியை கொண்டு வர முடியும். எனவே கண்டிப்பாக கடகராசி நேயர்களுக்கு இந்த 1/4/2026 ஒரு மிக சிறப்பான ஆண்டாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.